ஜனவரின்னு வந்துட்டாவே ஆர்டிசி ரிபப்ளிக் டே கண்டிஜென்ட் ரொம்ப களை கட்டும் எங்க டெல்லியில. ஜனவரிக்கு முன்னாடியே மேபி செப்டம்பர் அக்டோபர்ல இருந்துட்டு ஒவ்வொரு டைரக்டரேட்லயும் ஒவ்வொரு யூனிட் டைரக்டரேட் லெவல்ல என்ன ஆயிடுவாங்க, ப்ரீ ஆர்டிசி கேம்ப் எல்லாம் வச்சுட்டு அந்த கேம்ப்ல இருந்துட்டு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 130 140 கேடட்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்கள தான் டெல்லிக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு டைரக்டரேட்லயும் மினிமம் 30,000 30,000 கேடட்ஸ் இருப்பாங்க. அப்ராக்சிமேட்டா நம்ம ஆல் இந்தியாவில் மொத்தம் 17 டைரக்டரேட் இருக்கு. 17 டைரக்டரேட்ல இருந்துட்டு ஒவ்வொரு டைரக்டரேட்லயும் மினிமம் 130 140 கேடட்ஸ் தான் டெல்லிக்கு வராங்க. அப்போ 30,000 இருந்துட்டு நம்ம அந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 130 அல்ல 140 வரணுன்றது போது நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிசி ஸ்கூல். ஆர்டிசி மீன்ஸ் ரவி ட்ரில் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்கேஸ் ஆர்டிசியில் நீங்கள் பிஎம் ரேலி இருக்கு, கார்ட் ஆஃப் ஆனர் இருக்கு, அது இல்லாமல் கர்த்தவ்யா பத் இருக்கு. கர்த்தவ்யா பத்தும் கார்ட் ஆஃப் ஆனரும் சென்ட்ரலி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இது எல்லாமே. பட் பிஎம் ரேலின்றது நம்ம டைரக்டரேட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இதுவாங்க. ஸோ நம்ம எத்தனை பேர் டைரக்டரேட்ல இருந்துட்டு கர்த்தவ்யா பத்தோ இல்லை கார்ட் ஆஃப் ஆனரோ செலக்ட் ஆயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டைரக்டரேட்டுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோட அக்கார்டிங் தான் நம்மளுடைய டைரக்டரேட்டோட பொசிஷனை லாஸ்ட் பிஎம் ரேலி ஜனவரி 28 அடுத்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதை பொறுத்து நம்ம ட்ராஃபி வாங்கலாம். யாரு கிட்ட பிரைம் மினிஸ்டர் கிட்ட அந்த ட்ரோஃபியை வாங்குவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கம்பல்சரி அந்த கார்ட் ஆஃப் ஆனர்லயோ இல்ல கர்த்தவ்யா பத்தியோ செலக்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு டைரக்டர்லயும் காமனா 15 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த 15 பேர்ல மேக்சிமம் எந்தெந்த டைரக்டரேட்ல செலக்ட் ஆகிறாங்களோ அந்த டைரக்டரேட்டுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக போகும். ஸோ நீங்க பிஎம் ரேலியில செலக்ட் ஆயிட்டீங்க, இருந்தாலும் பிஎம் ரேலியில செலக்ட் ஆகிற போது மேக்சிமம் என்ன பார்க்குவாங்கன்னா உங்களுடைய ரைபிள்கஸ் ஆஃப் சலாமி சிஸ்டம் கம்பல்சரி. ஏன்னா கார்ட் ஆஃப் ஆனர் செலக்ட் ஆயிட்டீங்க, அதுக்கு மேக்சிமம் செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன பார்ப்பாங்க, ஒரு டிஎஸ்டி ப்ரொசீஜர். அதாவது ரைபிளை எடுத்துட்டு வந்து தம் ஆயிட்டு நீங்க சலாமி சிஸ்டர் தான் மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கார்ட் ஆஃப் ஆனர் விஐபி வரதுக்கு முன்னாடி அந்த கார்டு அங்க நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்த பின்னாடி ஒரு சலாமி பாஜு சஸ்திரு ஒரு நிரிஷன் அதுக்கு அடுத்தது மார்ச் பண்ணிட்டு போயிடும். ஆக்சுவலி பிஎம் ரேலியில் எந்த ஒரு கார்ட் ஆஃப் ஆனர் மார்ச்சிங் கண்டிஜன் மார்ச் பண்ணாது. பட் இங்க டெல்லியில் என்ன பண்றாங்கன்னா என்சிசியில் நெக்ஸ்ட் ஃபிளாக் ஏரியா இருக்கிறதுனால கார்ட் ஆஃப் வந்து சைலண்டா மார்ச் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க கார்ட் ஆஃப் ஆனர் செலக்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்க கார்ட் ஆஃப் ஆனர் செலக்ட் ஆயிட்டு இதுக்கு முன்னாடி லெசன்ல நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ரிப்போர்ட் ஆஸ் எ சீனியரா நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். பிஎம் இல்ல சிஎம் இல்ல சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே நம்ம கார்ட் ஆஃப் ஆனருக்கு கண்டிப்பா விஐபி ஆயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க கூட மார்ச் பண்ணிட்டு உங்களுடைய கார்டை நிரிஷன் பண்ணணும்னா நீங்க கம்பல்சரி கார்ட் ஆஃப் ஆனர்ல செலக்ஷன் ஆகிறது இல்லாம அந்த கார்ட் ஆஃப் ஆனருக்கு பரேடு கமாண்டரா கார்டு கமாண்டரா நீங்க செலக்ட் ஆகணும். கார்டு கமாண்டர் செலக்ட் ஆகணுன்ற போது உங்களுடைய வெடப் கமாண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பெஸ்ட் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த பரேடு கார்டை லீட் பண்ற கார்டு கமாண்டரை பொசிஷன் பிடிக்கலாம். ஏன்னா எல்லாருமே சலாமிசஸ் கொடுத்து செலக்ட் ஆகிட்டோம், இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு நிற்கணுன்ற போது சலாமிசஸ் மட்டும் பத்தாது, வேடப் கமாண்டு ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க அந்த வேடப் கமாண்டை என்னென்ன வேடப் கமாண்ட் அங்கே இருக்கும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மெயின் டெல்லியில கார்ட் ஆஃப் ஆனர் பிஎம்முக்கு மட்டும்தான் கரையப்பா கிரவுண்ட்ல நடக்கும். பேலன்ஸ் எல்லாமே
டிஜிஎன்சிசியில் இருக்கிற பரேட் கிரவுண்டில் தான் கார்ட் ஆஃப் ஆனர் நடக்கும். ஸோ கார்ட் ஆஃப் ஆனர் கரியப்பா கிரவுண்டில் போகிறது இந்த எண்டில் இருந்துட்டு சென்ட்ரு சல்யூட்டிங் டேஸ் வரைக்கும் மார்ச் பண்ணிட்டு போய் ஆயிட்டு நிற்கும் பிஎம் வரத்துக்கு முன்னாடி. பட் பிஎம் வரத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் பாக்கி ஆடியன்ஸ் ஆஃபீஸர்ஸ் மேக்சிமம் உங்களுடைய டைரக்டர் கேடட்ஸ் எல்லாமே வந்து அங்க செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்க மார்ச் பண்ணிட்டு போகணும். அதனால உங்களுக்கு மார்ச்சிங்கும் ரொம்ப முக்கியம். இதே டிஜிஎன்சிசி பரேட் கிரவுண்ட்ல இருந்தாலும் நீங்க பரேட் அதாவது சொல்லிட்டிங் டேஸ்க்கு ரைட் சைட்ல இருந்துட்டு வந்து நீங்க உங்களுடைய மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ மார்ச்சிங்ல இருந்து உங்களுடைய பெடை கமாண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பெடை கமாண்ட் சமான் குட் டன். பாருங்க சம்மான் கார்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பரேட் இல்ல இந்த இடத்துல கார்டு. அதனால தான் சமான் குட் டன். அடுத்தது மார்ச் பண்ண பெடை கமாண்ட் கொடுப்பீங்க. சமான் குட் பாய் சே டெச்சல். ஸோ ஏன்னா சல்யூட்டிங் டேஸ் உங்களுக்கு பாய் சைடில் இருக்கிறதுனால அவங்களுடைய அக்கார்டிங் நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் மார்ச் பண்ணணும். ஆடியன்ஸ் உங்களுடைய டைரக்டரேட் ஆபீசர்ஸ் எல்லாமே சிட்டிங் அதாவது செட்டில் ஆயிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம போகும்போது 2 லைன்ல போகணும் 3 லைன்ல போகும். ஆக்சுவலி சம்மான் கார்டு எப்பவுமே 2 லைன் தான். பட் என்சிசியில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக செலக்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால 3 லைனாவும் நிற்க வைப்பாங்க. ஸோ 3 லைன் போனாலையும் இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு ஆள் போற மாதிரி பாக்கி 2 பேரும் அவங்கள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போறதுனால தான் பாய்ஸே சொல்லுவோம். எப்பவுமே விளக்கமான சவுதான் பொசிஷன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களும் மார்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக மார்க்கிங் பண்ற இடத்துல போயிட்டு தம் வட கமாண்ட் கொடுக்கணும். தம் வட கமாண்ட் எப்பவுமே பாய் லெஃப்ட் லெக்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். சமான் குட் தம் ஆயிட்டு மினிமம் 1 டைம் இன்னேல் எக்ஸல். நீங்களும் நடந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு மூச்சு வாங்கும், அதனால இன்னேல் எக்ஸல் வி ஈஸ். அதுக்கு அடுத்து இப்ப சல்யூட்டிங் டேஸ் சைடு உங்களுடைய கார்டை டர்ன் பண்ணணும், இன்க்ளூடிங் நீங்களும் தான். ஸோ சமான் குட் ஆகே படுகோ பாயே மூச். ஸோ நீங்க பாருங்க நீங்களும் டர்ன் பண்ணணும். சமான் குட் ஆகே படுகோ பாயே மூச். एक दो तीन एक. மறுபடியும் இன்னேல் எக்ஸேல் பீஸ்ஃபுல் மைண்ட்ல. நெக்ஸ்ட் வேர்ட் கமாண்ட் குழி லென்சில் பண்ணணும். சமான் குட் குழி லென்சில் एक करो एक दो. எல்லா வேர்ட் கமாண்ட்லயும் நீங்க சேர்த்து பண்ணணும். ஏன்னா நீங்க தனியா நிக்க கூடாது. குழி லென்சில் ஆச்சு. நெக்ஸ்ட் சர்ச் டைனோசர். Saman good search Dive search. No. இப்ப நீங்க சைலண்டா இருப்பீங்க, பேண்ட் அடிப்பாங்க. அப்ப எல்லா ட்ரூப்ஸும் பேண்ட் பீட்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கர்தனை மட்டும் ரைட்ல டர்ன் பண்ணுவாங்க. பட் நீங்க பீச்சே மூட் ஆயிட்டு உங்களுடைய மார்க்கிங் பாயிண்ட இதுல பாருங்க டன். நீங்க உங்களுடைய மார்க்கிங் பாயிண்ட் என்ன பண்ணணும், சேம் அந்த மார்ச்சிங் பாயிண்ட்ல வந்துட்டு அதே இடத்துல நிக்கணும். எப்ப பேண்ட் நிக்குதோ சைலண்ட் ஆயிட்டு சவுதான்ல நிக்கணும். இப்ப பரேட் ஃபுல்லும் செட்டில் ஆச்சு. பட் சவுதான்ல இருக்கு. இங்க இருந்து என்ன பண்ணும், விஐபி வரதுக்கு டைம் ஆகும். அதனால சமான் குட் ஷப் விஐபிக்காக வெயிட் பண்ணிருக்கணும். ஆல்ரெடி பிகிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பேன் பேர் பஜாக்கிறதுக்கு, உங்களுக்கு இசாரா கொடுக்கறதுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து அலர்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கம்பல்சரி உங்களுக்கு முன்னாடி கைட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப விஐபி வரதுக்கான நேரமாச்சு. உடனே அவர் என்ன பண்ண உங்களுக்கு சவுதன் பண்றதுக்கு இசாரா கொடுப்பாரு. நீங்க அவரை பார்த்து சவுதன் ஃபர்ஸ்ட் நீங்க ஆகணும். இப்ப உங்களுடைய ட்ரூப்ஸ சவுதன் பண்ணுவீங்க. சமான் குட் சவுதன் ஆயிட்டீங்க. இப்ப என்ன ஆகும், பேன்பர் பஜாய்க்கும் பேன்பர் முடிஞ்சுமே வண்டி நிற்கும். வண்டி வந்து இறங்கி நின்னதுமே அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் அவரை ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணிட்டு சல்யூட்டிங் டேஸ் வரைக்கும் கூட்டு வந்து சல்யூட்டிங் டேஸ் நின்ன பின்னாடி இப்ப நீங்க
ஜெனரல் சல்யூட் வட கமாண்ட் கொடுக்கணும். சம்மான் கோச் ஜெனரல் சல்யூட் சலாம் பேப் சஸ். ஃபர்ஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட்ல நீங்க சல்யூட் அடிப்பீங்க. சல்யூட் அடிக்கிற போது ஆக்சுவலி பேண்ட் ட்ரூப்ஸ் வந்து ஜெனரல் சல்யூட் ஜூன் பஜாக்கும் எது வரைக்கும் ஜூன் முடியல அது வரைக்கும் நீங்களும் சல்யூட்டிங் பொசிஷன்ல இருப்பீங்க. பாக்கி ட்ரூப்ஸ் எல்லாமே சலாமி சத்தோட தேர்ட் மூமெண்ட்ல இருப்பாங்க. இங்க இருந்து வட கமாண்ட் எப்ப பேண்ட் முடிஞ்சிச்சோ உடனே வட கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். பாய்ஸ் சமான் கோச் बाजो चस 1 2 3 तीसरा மூமெண்ட் நீங்க बाजू டவுன் பண்ணணும். டவுன் பண்ண உடனே மார்ச்சிங்க ஸ்டார்ட் பண்ணணும். மார்ச்சிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணுங்கிற இடத்துக்கு போயிட்டு தம் ஆயிட்டு சல்யூட் அடிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஜெயின் சார் श्रीमान सम्मान गार्ड आपका निरीक्षण के लिए हाजिर है சொல்லிட்டு மறுபடியும் நீங்க 135 டிகிரி டர்ன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது 4 ட்ரூப்ஸ் இருப்பாங்க என்சிசில. எப்பவுமே 4 ட்ரூப்ஸ் தான் நிக்க வைப்பாங்க. ஏன்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், எஸ்டி ட்ரூப்ஸ், பட் எஸ்டபிள்யூ மட்டும் மிக்ஸ்டா ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்ப 4 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் எப்ப நீங்க டர்ன் ஆயிட்டு நின்னதுமே பைலட் முன்னாடி வருவாங்க, அவர் பைலட் பின்னாடி விஐபி வருவாரு. பைலட் விஐபி எப்ப கிராஸ் பண்ணியாச்சோ நீங்க விஐபிக்கு ரைட் சைட்ல வர மாதிரி கூட கூட மார்க் பண்ணிட்டு போவீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சைட்ல போயிட்டு தம் ஆகும். தம் ஆனமே பேண்ட் பிட்டு தீரேச்சல் ஜோன் பஜாக்க ஸ்டார்ட் ஆகும். நீங்க பைலட், விஐபி, பரேட் கமாண்டர் எல்லாருமே தீரச்சொல்ல மார்ச் பண்ணிட்டு ட்ரூப்ஸை விசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். மேக்சிமம் பாருங்க, பரேட் கமாண்டர் முன்னாடி பார்த்து தான் நடக்குவாரு. மேக்சிமம் விஐபி மட்டும்தான் நிரிஷன் கம்பல்சரி ட்ரூப்ஸை பார்த்துட்டு இருப்பாரு. எப்போ உங்களுடைய லாஸ்ட் கண்டிஷன் முன்னாடி நடந்தாச்சோ லாஸ்ட் கண்டிஷன் முன்னாடி போயிட்டு தம் ஆயிட்டு அங்க ஃப்ரண்ட்ல போயிட்டு ஒரு சல்யூட் அடிக்கணும். சல்யூட் அடிச்சுட்டு அவர் சல்யூட் நேர போவாரு. நீங்க உங்களுடைய இடத்துக்கு வந்து தம் ஆகுங்க. அங்க இருந்துட்டு நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அவர் எங்க போவாரு, அவர்ல நெக்ஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து பிளாக் ஏரியா பிரீப்பிங்க்கு கூட்டு போவாங்க. அப்ப நீங்க சவுண்ட் இல்லாம விட கமாண்ட் பேண்ட் பிட்டு இசரெல்லாம் வச்சிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி கோஆர்டினேட் பண்ணிருப்பாங்க. சோதனாகும் தைரியம் ஆயிட்டு ரோட் சைட்ல அவுட் ஆயிரும். இதுதான். பட் இந்த வேர்ட் ஆஃப் கமாண்ட் கண்டினியூவா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா ஒரு பரேட் 90% அந்த வேர்ட் ஆஃப் கமாண்டை வச்சு தான் டிபெண்ட் ஆகுது. அந்த பரேட் எவ்வளவுதான் பெஸ்டா இருந்தாலும் பரேட் கமாண்டர் பெஸ்டா இருந்தா மட்டும்தான் அந்த பரேடோட ஆக்ஷனும் பெஸ்டா இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்பல்சரி வர ஜனவரி 2026 ஆர்டிசில நம்ம ஆர்டிசி ஸ்கோர்ல இருந்துட்டு ஒரு ஆளுதான் கார்ட் ஆஃப் ஆனரோட கார்ட் கமாண்டரா இருக்கும். இதுதான் இருக்குன்றது 100% நான் நம்புறேன். உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட் நீங்க போடுறீங்களோ அந்த அளவு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுங்க. நான் உங்களுடைய எல்லா டவுட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம ஆர்டி ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆளை வர கார்ட் ஆஃப் ஆனர், கார்ட் ஆஃப் கமாண்டரை செட் பண்றது நம்மளுடைய எய்மா ஃபிக்ஸ் பண்ணுறோம்.